சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்களுடன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு வச்ச கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கிரேப் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு ஜூஸுமே பயன்படுத்தலாம். ஒரிஜினலான ப்ளம் கேக் ஆல்கஹால் பயன்படுத்தி தாங்க செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே செய்ய போகிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய பழச்சாறு வச்சே நம்ம இன்றைக்கி சுவையான ப்ளம் கேக் செய்யலாம். இப்போ இந்த ஜூஸில் ஒரு 15 போல் செரி பழத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கருப்பு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சொல்லப்போனால் இதுதான் இந்த கேக்குக்கு நல்ல டேஸ்ட் தரக்கூடியதுங்க. அதனால் எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட பச்சை திராட்சையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே பேரிச்சம்பழமும் சேர்த்துடலாம். உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நல்ல ஸ்வீட்டான ஃப்ரூட் சேர்த்துருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நம்ம இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு கேக் நல்லா டேஸ்ட்டாக வரும். எனக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் 2 நாள் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 2 நாள் ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணி வச்சுருங்க. இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் போதுங்க. ஃப்ரிட்ஜிலையோ ஃப்ரீசர்லேயோ வைக்க தேவை கிடையாது. அப்புறம் கிரேப் ஜூஸ் எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் கிரேப்ஸு, அப்புறம் அது கூடவே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நம்ம கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கைகளாலேயே அதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு அதில் இருக்கிற விதைகளை மட்டும் நிற்கினாலே போதும், நம்மளுக்கு கிரேப் ஜூஸ் கிடச்சிரும். மிக்சியில் போட வேண்டாங்க. சரிங்க, இதையும் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம், பின்னால் பயன்படும். அடுத்தது கேக்குக்கான மாவையும் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறதுனால உப்பு சேர்க்கலை. நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் வச்சுருங்க. தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சுமே பீட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் பீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த பட்டரோட கலர் நல்ல வெள்ளையாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடு லோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடுக்கு கொண்டு போங்க. அடுத்ததாக இதில் சீனியும் சேர்த்துடலாம். சீனி ஃபுல்லாக சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பாதி அளவு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீனி கண்டிப்பாக கரைஞ்சிருக்கணுங்க. கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா கேக்கில் உங்களுக்கு அவ்வளோவா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு தெரியாது. நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சீனியும் சேர்த்து இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரோட கலரே நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம 3 முட்டை சேர்க்க போகிறோம். மொத்தமாக 3 முட்டையை சேர்க்காமல் நம்ம சீனி சேர்த்தோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி தான் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்த முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்க்கு பயன்படுத்தி நீங்கள் பீட் பண்ணாலுமே ஒரே டைரக்ஷனில் நீங்கள் பட்டரும் சீனியும் எந்த டைரக்ஷனில் பீட் பண்ணிங்களோ அதே டைரக்ஷன்லையேமும் முட்டையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 3 சேர்ந்து நல்ல சாஃப்டான மிக்சராக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை இதிலேருந்து எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உலர்ந்த பழங்களில் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏன் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பழங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டி நம்மளுக்கு கேக்கில் ஒரே இடத்துல இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிறதுனால கேக்கில் எல்லா இடத்துலையுமே இந்த உலர்ந்த பழங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தாங்க. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவை சலித்து சேர்த்துக்கிடலாம். மாவை நம்ம இப்படி சலித்து சேர்க்கறதுனால கேக் ரொம்பவே சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்புறம் ப்ளம் கேக் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு காரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது எதனால் அப்படின்னா நம்ம இப்போ சேர்க்க போகிற பட்டைப்பொடி, ஜாதிக்காய் பொடி, அப்புறம் சுக்கு பொடி, இது கூடவே பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பீட்டரோ விஸ்கோ தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் ஸ்பேட்டுலா இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கீழே இவ்வளோ மாவு இருக்குது, நம்மளுக்கு அது தெரியாமல் இருக்கும். அதனால் கீழே வரைக்கும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மலாகவே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பண்ணுவோம் இல்லையா, அதே தாங்க பண்ணுறோம். அடுத்ததாக இதில் நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துடலாம்.
இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கிடலாங்க. நான் இன்றைக்கி கேஷ்யூ சேர்த்துருக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ தான் கேக்கோட எல்லா இடத்துலையும் அது இருக்குங்க. அடுத்ததாக பிஸ்தாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உலர்ந்த பழங்கள் இருக்கு இல்லையா, மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ப்ளம் கேக்னாலே அந்த லைட் ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு பேனில் சீனி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த சூடுலேயே இது நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இது கரைய ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீனியோட கலர் நல்லா மாறி இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா அது கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்நீராக இருக்கும் இல்லையா, கொதிக்கிற தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்நீராக இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துருங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கையில் நல்லா தெரிச்சிடும். அதனால் வெந்நீர் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவில் அதை சேர்த்துடலாம். இந்த கேரமல் சிரப்பு தான் நம்ம சாப்பிட்ற ப்ளம் கேக்கோட கலர், அந்த லைட் ப்ரௌன் கலர் வருது இல்லையா, அதுக்கான காரணங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். இவ்வளோதாங்க, கேக்குக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம கேக் டின்னில் மாற்றிட வேண்டியதான். அப்புறம் ஒரு குட்டி டிப் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கேக்குக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் கேக் டின்னை ரெடி பண்ணிடணும். நான் இன்றைக்கி 8 இன்ச் கேக் டின் எடுத்துருக்கிறேன். இதில் பாட்டம்லேயும் அந்த கார்னர்லேயும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பட்டர் ஷீட் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த ஓரத்துலையுமே நீங்கள் பட்டர் ஷீட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. பட்டர் ஷீட் வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி விட்டுருங்க. பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக்குக்கான மாவை இதில் மாற்றிடலாங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தாங்க இருக்கும். இப்போது இது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் ஈவனாக எல்லா இடத்துலையும் சமமாக பரப்பி விட்டுருங்க. ஒரே பக்கமாக மாவு இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. அதே மாதிரி நடுவில் மட்டும் சில நேரம் மாவு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கேக் வந்து வெந்து வரும்போது டூம் மாதிரி நிற்கும். அதனால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ கேக் டின்னை 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்தாலுமே நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அதனால தான். இப்போ இதை ப்ரீஹீட்டட் அவனில் 160 டிகிரி செல்சியஸில் 52 மினிட்ஸ் வச்சிடலாம். இதை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் இருந்துச்சுனாலே கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அதில் தான் நம்மளோட கேக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கேக் நல்லா வேக ஆரம்பித்ததும் நம்ம வீடு ஃபுல்லாக இந்த கேக்கோட வாசனை தாங்க இருக்கும். அவ்வளோ நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ இந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கூலிங் ட்ரேக்கு மாற்றிடுங்க. கேக்கை சூடாக இருக்கும் போது கட் பண்ண வேண்டாம், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிரேப் ஜூஸை, அதை வந்து இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இவ்வளோதாங்க, எம்மி ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஜூஸை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், ஒரு போர்ஷன் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஃபுல்லாக அவ்வளோவும் நட்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கினா கூட இவ்வளோ நட்ஸ் இவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிச்சம் இந்த கேக் இருந்துச்சுன்னா இதை ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி நல்லா wrap பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாள் வரைக்கும்னாலும் இது கெடாமல் இருக்கும். ஆனால் இந்த கேக்கோட டேஸ்ட்டுக்கு சீக்கிரமாகவே காலியாயிருங்க. தேங்க்யூ.